பாருங்க நாம செஞ்ச எம்மியான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா பிரெட் அல்வா. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். நான் 300 ml காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். நான் சுகர் ஆட் பண்ண பால்கோவா 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். சக்கரை 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நெய் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். கார்னிஷ் பண்ண முந்திரியும் பிஸ்தாவும் எடுத்திருக்கேன். பவுடர் பண்ண ஏலக்காய் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க நம்ம எப்படி இப்போ பிரெட் அல்வா செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிரெட்டை வந்து கார்னர் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த ப்ரௌன் கலர் எடுத்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் டார்க்கா அல்லது கொஞ்சம் லைட் கலர்ல கிடைக்கும். அதுக்காக தான் நான் இதை கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதே மாதிரி மீதி இருக்க பிரெட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பிரெட்டை இதை மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன். இப்போ நெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம இந்த முந்திரியை போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் வந்து நம்ம பிரெட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நம்ம இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நான் இப்போ காய்ச்சின பாலை ஊற்றிக்கிறேன். இது வந்து காய்ச்சின பாலுன்றதுனால நான் இப்போவே சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பால் கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பிரெட்டை சேர்த்துக்கலாம். பால் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நான் இது காய்ச்சின பால் தான். இந்த சர்க்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தோம். இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பிரெட்டை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இந்த பிரெட்டை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். 5 நிமிஷம் ஆன பிறகு நம்ம பால்கோவா சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம ரொம்ப கலக்கி விட வேணாம், சும்மா லைட்டாக அப்படி இது பண்ணி விட்டாலே போதும். ஏன்னா வந்து ரொம்ப குழன்னு ஆகிடும், சாப்பிட வந்து அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் இல்லாத போயிடும். அதனால நம்ம சும்மா அப்படி லைட்டாக இது பண்ணி விட்டாலே போதும். நம்ம திருப்பி விடக்குள்ள லைட்டாக திருப்பி விட்டால் போதும், ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம திருப்ப வேணாம். இதில் இப்போ வந்து இது நல்லா வந்து கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பால்கோவாவை சேர்த்துக்கலாம். இதை உடச்சி விட்டுட்ட பிறகு நம்ம நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்லா இது சுருண்டு வந்துருச்சு பாருங்க. இது வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நேரமும் வச்சு நம்ம இதை கிண்டக்கூடாது, அழுத்தமாயிடும். அல்வானா வந்து சாஃப்டாக இருக்கணும். அதுக்காக நான் இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துச்சு. நாம் இப்போ முந்திரி பருப்பு போட்டு நிறுத்திடலாம், ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. பிஸ்தாவும் ஆட் பண்ணுறேன் நான். இப்போ டேஸ்டியான பிரெட் அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதிகமாக வந்து இதில் நெய் சேர்க்கல. நம்ம இது அதிகமாக நெய் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு இல்லை, நம்ம லைட்டாக வந்து நெய் சேர்த்துக்கிட்டாலே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கல்யாணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரெட்டை வந்து எண்ணெயில் பொரிச்சிட்டு தான் போடுவாங்க. நம்ம அந்த மாதிரி செய்யலை. நம்ம வந்து சும்மா வறுத்து மட்டும் எடுத்துக்கிட்டோம் நெய்யில் போட்டு. ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிறது எல்லாமே வந்து நம்ம ஹெல்த்தியாக தான் செய்வோம். அதனால் வந்து நான் குழந்தைக்கெலாம் கொடுப்போங்க. அதனால் வந்து நம்ம வந்து நெய்யில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது அதிகமாகவும் நெய் போட்டு செய்யணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சமாக போட்டாலே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.